குமார் கிட்ட இங்கே சக்திவேல் தனியாகவே கூப்பிட்டு பேசவும் செய்கிறாங்க. இனிமே அண்ணன் எவ்வளோ பணம் எடுக்கிறாரு, அந்த பணத்தை என்ன பண்ணுறாருன்னு நீ தான் அதை கண்காணிக்கணும் அப்படின்னு குமார் கிட்ட சொல்ல, சரிப்பா அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த கதிர்கிட்ட தான் கொடுக்குறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு அங்கே குமார் தான் அப்பா சக்திவேல் கிட்ட கேட்க, அந்த கதிர் மேலே தாண்டா எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ரெண்டு பேரும் பம்முறது, இங்கே திருட்டு மொழி முழிக்கிறது எதுவுமே சரியில்லை. அந்த கதிரையும் கண்காணிக்கணும், என் அண்ணனையும் கண்காணிக்கணும். வசமாக கையும் களமாக சிக்கும்போது அப்போ அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு இருக்குடா. என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசினா, யார் பணமும் எனக்கு தேவையில்ல, யாருட்டு நகையும் எனக்கு தேவையில்லைன்னு. ஆனால் இப்போ தன் பையனை அனுப்பி இப்படி நைஸாக அண்ணனை மனசை மாற்றி பணத்தை கறக்க சொல்கிறானா? இதை ஒருபோதும் நடத்த விட மாட்டான் இந்த சக்திவேலு. டேய், நான் சொன்னதை மட்டும் சரியா செய்டான்னு எங்கள் சக்திவேல் கோவத்தோட குமார் கிட்ட சொல்லிட்டு போக, குமார் யோசனை பண்ணியபடியே இருக்கவும் செய்கிறாங்க. வீட்டில் இங்கே கோமதியும் இந்த தங்கமயில் பற்றின குழப்பத்துங்கள்லையும் ரொம்ப கவலையோடையுமே இருக்காங்க. அப்போ தான் அங்கே வர ராஜியும், அத்தை என்னத்தை இன்னும் நீங்கள் காஃபி கூட குடிக்கல, இந்தாங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்க, எனக்கு வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே உட்காந்துருக்க. அத்தை நடந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு முதல்ல நம்ம உடம்ப கவனிக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்ல, என்னடி அப்படி இந்த உடம்ப கவனித்து என்னடி ஆக போகுது? வீட்டில் நடக்க பிரச்சனைகள், மீனா சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என் மனசே சரியில்லடி அப்படின்னு இங்கே அந்த பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் எங்கள் பழனிவேல் வீட்டுக்கு வராங்க. அக்கா என்னக்கா பண்ணுற அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்து உட்கார, அப்போ அங்கே வர பழனிவேலும் தான் அக்கா கிட்டே பேசிக்கிட்டே உட்காரேன். அக்கா ஏன் இவ்வளோ சுகமாக இருக்குன்னு அங்கே ராஜிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ராஜியும் வேற என்ன சரவணன் மாமா பற்றின கவலை தான் சொல்ல, சரவணன் பற்றினா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு தயங்கியபடி ராஜி நடந்த விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க பழனிவேல் கிட்ட. பழனிவேலும் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக, அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்க விஷயம் எனக்குமே தெரியாது. அன்னைக்கு அந்த பிள்ளை என்கிட்ட பேச வரும்போது கூட நானும் முகம் கொடுத்து பேசாமல் வெடுக்குன்னு பேசி விட்டுட்டேனே அப்படின்னு இங்கே பழனிவேல் ரொம்ப வருத்தத்தோட பேசும்போது, டேய் அதெல்லாம் விடுறா, இப்போ எப்படிரா அவளை போய் பார்த்து அவள் வீட்டுக்கு போயிட்டு என்னால் பேச முடியும்? உன் மாமா வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடான்னு சொல்ல, அக்கா இதுதான் கவலைனா நீங்கள் தங்கமயில தனியாக கூப்பிட்டு கூட பேசலாமேன்னு சொல்லும்போது எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது அத்தை. நம்ம மீனாக்கா மூலமாக தங்கமயில தனியாக வரவழைச்சு பேசலாம் அப்படின்னு அங்கே ராஜி சொல்கிறாங்க. சரிடி, மீனா கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கிச்சனில் வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க கோமதியும். ஆமாம் எங்கப்பா கதிர், எங்க கதிரை வீட்டிலே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்போவே போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க ராஜியும். எங்கே போனான்னு சொல்ல, ட்ராவல்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா நான் போய் ட்ராவல்ஸில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, சித்தப்பா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்கள் முகமும் சரியில்லை, நேற்று கதிர் முகமும் சரியில்லை. நேற்று கதிர் ஏதோ திருச்சிக்கு அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போனா, வீட்டில் நடந்துக்கிட்டதே வித்தியாசமாக தான் இருந்தது. தனியாக ஃபோனில் பேசுகிறான், என்ன பண்ணுறான்னு எதுவுமே தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு இங்கே ராஜி சொல்கிறாங்க. அதுக்கு பழனிவேலும், அட என்னம்மா நீ இங்கே சவாரிக்கு தானே போனா, அதை விட்டுட்டு அவன் வேறு எங்கே போக போகிறான், நீ எல்லாம் ஒன்று வருத்தப்படாத, சரி இருந்தாலும் நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இங்கே கதிரை பார்க்க போகிறாங்க. இங்கே தான் அண்ணன் சக்திவேல் சொன்னது, இங்கே ராஜி சொன்னது, கோமதி சொன்னதுன்னு எல்லா விஷயமும் திரும்ப திரும்ப இங்கே பழனி மனசுக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கவும் செய்து பழனி நேராக கதிரை பார்க்க கதிருடைய கடைக்கு போயிடுறாங்க. அந்த ட்ராவல்ஸ்க்கு வாங்க மாமா அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாங்க. கதிரும் உள்ளே வந்து உட்கார பழனிவேலும், எப்படிடா ட்ராவல்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, சவாரியெல்லாம் நல்லா வருதான்னு சொல்லிட்டு கேட்க, பரவாயில்ல மாமா, உன்னை விட இப்போ கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆமாம் நீ எதுக்காக நீ இப்போலாம் ட்ராவல்ஸை கவனிச்சிக்காமல் சவாரிக்கு எதுக்கு போகணும், நேற்று திருச்சி போனதாக கேள்விப்பட்டேன், இங்கே அக்கா தான் சொன்னிச்சு அப்படின்னு பழனி சொல்ல, முக்கியமான கஸ்டமர், அவரை தவிர்க்க முடியாதுல்ல, அதனால தான் நானும் போனேன் அப்படின்னு சொல்ல, அந்த முக்கியமான கஸ்டமர் என்னுடைய அண்ணனா அப்படின்னு உடனே பழனிவேல் கேட்குறவும் செய்கிறாங்க. கேட்டதுமே கதிருடைய முகம் சட்டுன்னு ஒரு மாறவும் செய்து, யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதான் ராஜியோடைய அப்பா, இது என்னுடைய மூத்த அண்ணன் முத்துவேலா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கேட்க, அதுக்கு பதில் பேச முடியாத கதிர் அப்படியே தலை கீழே போட்டு உட்கார, சொல்லுப்பா கதிர், நீ வேணா இந்த விஷயத்த வீட்டில் அக்கா கிட்டேருந்தோ ராஜி கிட்டேருந்தோ மறைச்சிருந்துருக்கலாம், ஆனால் என்கிட்டேருந்து மறைக்க முடியாது. நேற்று நீயும் திருச்சிக்கு போயிருக்க, என் அண்ணன் முத்துவேலும் திருச்சிக்கு தான் போயிருக்காரு. ரெண்டு பேரும் வரும்போதும் இங்கே சக்திவேல் அண்ணன் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கவும் செஞ்சுருக்காரு. இங்கே மூத்த அண்ணன் முத்துவேல் அண்ணன் வீட்டில் என்ன வேணாலும் போய் சொல்லலாம், ஆனால் அவர் எல்லாத்தையுமே சரியாக நேராக எல்லாத்தையுமே சரியாக பேசக்கூடிய ஒரு ஆள். ஆனால் நேற்று அவர் பம்மி பேசினதை பார்க்கும்போதே எனக்கு சந்தேகம் வந்தது. அதுவும் இல்லாமல் நேற்று நீயும் வீட்டிலேருந்து ஒரு மாதிரியாக தான் கிளம்பியிருக்க, என்னாச்சு, நீயும் அண்ணனும் எங்கே போயிட்டு வந்தீங்க? இப்படி அண்ணன் அவ்வளோ சீக்கிரமாக உங்ககிட்ட பேசக்கூடிய ஆளும் இல்லையே.
தப்புனா தப்பு, சரினா சரி இருக்கிறவர் தான். ஆனால் சக்திவேல் அண்ணன் மாதிரி இல்லைனாலும் அவர் கொஞ்சம் நல்ல மாதிரியான டைப் தான். ஆனால் அவரும் நீயும் ஒன்றா போயிட்டு வந்ததை ஏன் வீட்டுக்கு தெரியாமல் மறைக்கணும்? நீ ராஜிக்கிட்ட சொன்னால் ராஜியே சந்தோஷப்படுமே. ஆனால் நீ ராஜிக்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலை. என் அக்காவுக்கும் இந்த விஷயம் தெரியலை. இங்கே சக்திவேல் அண்ணன் விஷயத்த சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சது. உண்மையை சொல்லி கதிரு, நீயும் அண்ணனும் எங்கே போயிட்டு வந்தீங்க? அண்ணன் இடம் பார்க்குற விஷயமா திருச்சி போன மாதிரி தெரியலை. அண்ணன் கொஞ்ச நாளாகவே சரியில்லாத மாதிரி இருக்குன்னு அண்ணியும் புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னாச்சு கதிர், சொல்லு அப்படின்னு கதிர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் கதிரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அவர் திருச்சிக்கு வேறு விஷயமா போயிருப்பாரு, நான் வேறு விஷயமா வந்திருப்பேன். வர வழியில் அந்த சந்தில் தான் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, என்ன எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்துட்டு உங்களை கொண்டு வந்து வீட்டில் விடட்டுமான்னு கேட்டேன். இல்லை நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல. அவ்வளவுதானா, வேற எதுவுமே இல்லையான்னு சொல்லி கேட்க. அவ்வளவுதான் மாமா, இதில் என்ன விஷயம் இருக்க போகுதுன்னு சொல்ல. அப்போ அண்ணனுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்ததும் அப்பனு அங்கேருந்து ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்டதும் அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு கதிரி ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஏன் கதிரி என்கிட்ட போய் சொல்கிறேன்? கூடவே இருந்து எல்லாரையும் பார்த்து பார்த்து நான் வளர்த்த வேண்டா, இந்த மாமன்கிட்டே நீ போய் சொல்கிறலன்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேல் கேட்க, சரி நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் ராஜிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. ஐயோ மாமா, ராஜிக்கிட்டே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு பதட்டத்தில் எங்கள் கதிரும் கிளம்புறாங்க. ஏன் ராஜிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் அந்த பிள்ளை கொஞ்சம் சந்தோஷம் அடையும்ல? தான் அப்பாவும் கதிர் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒன்றா திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையும் சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் கிளம்ப. ஐயோ மாமா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, இருங்க இருங்க நானே உங்ககிட்ட விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு கதிர் பக்கத்தில் வராங்க. பழனிவேல் அப்படியே நிற்க கதிரை பார்க்க கதிரோ பழனிவேல் கிட்ட, ஆமாம் நானும் அவரும் ஒன்றா தான் திருச்சி போனோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஏன்னா இந்த விஷயத்த வீட்டில் இருக்க யார்கிட்டையும் சொல்லலை? ஓ, இந்த விஷயம் சக்திவேல் அண்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும் நினச்சி தான் 2 பேரும் மன்னிச்சிங்களா? இல்லையே, முத்துவேல் அண்ணன் அப்பெல்லாம் யோசிக்கக்கூடிய ஆள் இல்லையே, எதுவாக இருந்தாலும் நேராக பேசக்கூடியவர் தானே, பின்ன எதுக்குடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குனா எதுக்குடா அப்படின்னு பதட்டத்தில் பழனிவேல் கேட்க, அவருக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, அதனால தான் அவரை நான் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்ல. என்னடா சொல்கிறேன், அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்ல. அவரை பார்க்குறப்போ நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் அவர் உடம்புக்குள்ளே இருக்க பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு மாமா இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல. சரி நடந்த விஷயம் என்னன்னு சொல்லடான்னு கேட்குறாங்க எங்கள் பழனிவேலும். அதுக்கு கதிரும் அவங்களுக்கு கேன்சர்ன்ற விஷயத்தையும் அவங்களுக்கு உடனே சர்ஜரி பண்ணணுன்ற விஷயத்தையும் சொல்ல. இதை கேட்ட எங்கள் பழனிவேலால் தாங்கிக்கவே முடியலை. அண்ணனுக்கு அப்படின்னு உடஞ்சி போன மாதிரி நிற்கவும் செய்கிறாங்க, கண்ணெல்லாம் கலங்கியபடி நிற்கவும் செய்கிறாங்க எங்கள் பழனிவேலும். கதிர் விஷயத்த சொன்னதுமே பழனிவேலால் இதை தாங்கிக்கவே முடியலை. பழனிவேல் உடனே கதிரை பார்த்து உண்மையாவாடா சொல்கிற அப்படின்னு கலங்கி அழுக. அதே சேரில் உட்காந்த மாதிரி ரொம்ப அழுகவும் செய்கிறாங்க. மாமா மாமா, இப்படி நீங்களே உடஞ்சி உட்காந்துடுறீங்க, அதெல்லாம் வீட்டில் இருக்கவங்களாம் தெரிஞ்சால் எப்படி உடஞ்சி போயிடுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் இங்கே அவர் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் துருவி என்கிட்ட கேட்டதுனால தான் மாமா அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதுமே கொஞ்சம் கிளம்பி நிற்கிறேன் எங்கள் பழனிவேலும். இந்த விஷயம் ராஜிக்கு கூட இல்லை மாமா, ராஜிக்கோ இல்லை என் வீட்டில் இருக்க என் அம்மாவுக்கோ வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் மாமா அந்த விஷயம் தெரியும்னு சொல்லும்போது பழனிவேல், எப்படிரா அண்ணனுக்கு எப்படிரா நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படியாச்சும் பண்ணி தான் மாமா ஆகணும், வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு வழியில் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், அவரை உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி அவரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு எங்கள் கதிரும் சொல்கிறாங்க. பழனிவேலு யோசிக்கிறாங்க. அண்ணன் வேற ஒரு பக்கம் இங்கே அடிக்கடி பணத்தை வந்துட்டு சொல்லாமல் எடுக்கிறாரு, நிறைய பணம் டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டும் அதே நேரத்தில் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லியும் குமார் கிட்ட சொன்னதா சுகன்யா என்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ சுகன்யா சொன்னது போல் வச்சுட்டு பார்த்தா அப்போது அண்ணன் வந்துட்டு இந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய மெடிக்கல் செலவுக்காக தான் எடுத்திருக்காரு. ஆனால் இது தெரியாமல் சக்திவேல் அண்ணன் முத்துவேல் அண்ணன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாவம் முத்துவேல் அண்ணன் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் தவிச்சு போய் நிற்கி, நான் இதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாமான்னு சொல்லி கேட்க, அண்ணன்கிட்ட நீ பேசி எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண, பணத்தை நான் எப்படியாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலும் சொல்கிறாங்க. எப்படி மாமா முடியும்னு சொல்லி கேட்க, குமார் கிட்ட நான் பேசுகிறேன்டான்னு சொல்ல. குமார் கிட்டேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் குமார் மூலமாக இந்த பணம் டிரான்சாக்ஷன் ஆன விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அண்ணி ரொம்ப மனசு உடைஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அண்ணனை எப்படியாவது காப்பாற்றிடலான்னு சொல்கிறேன், இந்த விஷயத்தை வீட்லேயும் மறைச்சாகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லி இங்கே பழனிவேல் ஐடியா கொடுக்க அதை கதிரும் ஏற்றுக்கிறாங்க. சரிடா நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கவலையோட கதிர்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பழனிவேலும். கதிரும் ரொம்ப சோகமாக எப்படியாவது தன் மாமாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிற்கவும் செய்கிறாங்க.